உங்களுக்கு வந்து ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது, ஹேர் வந்து ரொம்ப தின்னா இருக்கு அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த கவலையை இப்பயே விட்டுருங்க. எந்த கெமிக்கல்ஸுமே சேர்க்காம ரொம்ப எக்ஸ்பென்சிவா இல்லாம வீட்லயே நேச்சுரலா செய்யக்கூடிய ஆனியன் ஹேர் ஆயில் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா ஹேர் ஃபால் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும், ஹேர் க்ரோத்தை நல்லாவே பூஸ்ட் பண்ணும், ஹேருக்கு வந்து நல்லாவே வந்து ஒரு அடர்த்தி கொடுக்கும், அதே நேரத்தில் ஹேரை வந்து நல்லா ஷைனிங்கா வச்சுக்க முடியும். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எலகன் தமிழ் பியூட்டி டிப்ஸ். இதே மாதிரி நேச்சுரல் பியூட்டி டிப்ஸ்க்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இந்த ஆனியன் ஹேர் ஆயில்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனியன்ல வந்து சல்ஃபர் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த சல்ஃபர் என்ன பண்ணா ஹேர் ஃபாலிகல்ஸை நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஸ்கால்போட பிளட் சர்க்குலேஷனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும், அப்புறம் டேண்ட்ரஃப், ஸ்கால்ப் இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையுமே நல்லாவே ரெடியூஸ் பண்ணும், நியூ ஹேர் க்ரோத்தை நல்லாவே ப்ரொமோட் பண்ணும், அதுக்கடுத்து இளநரையை வந்து ரொம்பவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், நேச்சுரலா ஹேருக்கு ஒரு ஷைனிங்கும் ஒரு திக்னஸையும் இது கொடுக்கும். ஓகே, இந்த ஹேர் ஆயில் செய்யறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற இன்கிரியன்ட் என்ன அப்படின்னா சின்ன வெங்காயமா இருந்தா ஒரு 10 to 15 எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயமா இருந்துச்சுன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ்ல ஒரு பெரிய வெங்காயம் போதும். 1/2 cup ஆஃப் கோகனட் ஆயில். கோகனட் ஆயில் பதிலாக நீங்க வந்து ஆலிவ் ஆயில், மஸ்டர்ட் ஆயில் எது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலா எல்லாரும் கோகனட் ஆயில் யூஸ் பண்றோம், அதனால 1/2 cup கோகனட் ஆயில். இது கூட ஆப்ஷனலா வந்து நீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம், அப்புறம் ஒரு கையளவுக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், உங்க விருப்பம் தான். ஓகே, இப்போ இந்த ஆனியன் ஹேர் ஆயில் எப்படி செய்யறது அப்படின்னா வந்து சின்ன வெங்காயமா இருந்தா ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறீங்கன்னா நல்லா பெரிய சைஸ்ல ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா அரைச்சு பேஸ்ட் ஆக்கிடுங்க. இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல, இதை வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு இந்த ஆனியன் ஜூஸை மட்டும் நல்லா பிழிஞ்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1/2 cup வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கோம்ல, அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஆனியன் ஜூஸை வந்து கலந்துருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை அதையும் சேர்த்து மிதமான சூட்டில் ஒரு 10 to 15 நிமிஷம் அப்படியே ஸ்டவ்லயே விட்டுருங்க. இது மிதமான சூட்லயே இருக்கட்டும். 15 நிமிஷம் ஆன பிறகு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிருங்க. இப்போ இந்த எண்ணெய் நல்லா ஆறி நார்மல் ரூம் டெம்பரேச்சர் இருக்குல்ல அது வர்ற வரைக்கும் விட்டுருங்க. இப்போ இதை வந்து நல்லா ஒரு காட்டன் கிளாத்ல வடிகட்டி ஸ்டெயின் பண்ணி ஒரு கண்ணாடி கிளாஸ்லயோ இல்லை ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர்லயோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஆனியன் ஹேர் ஆயிலை எப்படி அப்ளை பண்றதுன்னா உங்க ஹேருக்கு தேவையான அளவுக்கு ஆனியன் ஹேர் ஆயிலை எடுத்துக்கோங்க. எப்பயுமே தலையில தேய்க்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து லேசா ஹீட் பண்ணிக்கோங்க, வெது வெதுன்னு சூடுல இருக்கணும், அந்த மாதிரி சூட்லயே அப்ளை பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஸ்கால்ப்ல வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். ஜென்ட்ல வந்து உங்க ஸ்கால்ப் ஃபுல்லும் படுற மாதிரி அப்ளை பண்ணி ஒரு 5 to 10 minutes வந்து மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்ணிட்டு ஒரு 1 மணி நேரம் குறைஞ்சது உங்க தலையிலேயே அதை அப்படியே விட்டுருங்க. ஓவர் நைட் நீங்க தேய்க்கிறீங்கன்னா ரொம்பவே நல்லது, அவங்களுக்கு ஒத்துக்கும். நைட்டு ஃபுல்லும் எண்ணெய் வச்சா அப்படின்னா நீங்க ஓவர் நைட்டு கூட விடலாம், நல்ல பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஆனா குறைஞ்சது 1 மணி நேரமாவது தலையில விட்டுருங்க. அதுக்கப்புறமா மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி உங்க ஹேரை ஃபுல்லுமே வாஷ் பண்ணிருங்க. இதை ஒரு வாரத்துல எத்தனை தடவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து வீக்லி ட்வைஸ். எப்போ வந்து நீங்க இதுல இருந்து ரிசல்ட் பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா வந்து நீங்க வந்து ஒரு கண்டினியூவா ஒரு 4 to 6 weeks நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒரு விசிபிளான ஒரு சில சேஞ்சஸ்லாம் வந்து உங்க ஹேர்ல நீங்களே பார்க்க ஆரம்பிக்கலாம். ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆயிருக்கும், நியூ ஹேர்லாம் வர்றது, கொஞ்சம் திக்கன் ஆகிறது, இதெல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நேச்சுரலான இந்த ஹேர் ஆயிலை வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே வரையில ஒரு பெட்டர் ரிசல்ட்டே கிடைக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இல்ல கொஸ்டின்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இல்ல வேற ஏதாவது டாபிக் பத்தி நான் பேசணும், வேற ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின் இருந்தா அதையுமே கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.